ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு சேமிப்பு ஐடியா தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளேயுமே பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மாத சம்பளம், வார சம்பளம் அந்த மாதிரி வாங்குறவங்களால தான் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லாமல், டெய்லி சம்பளம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? டெய்லி சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேமிக்கலாம், நம்மள்ட்ட இருக்கிற கடனை எப்படி அடைக்கலாம். சிம்பிளாக ₹1,00,000 கடன் இருக்குது, அதுக்கு நம்ம மாதம் ஒரு 5 பைசா வட்டி அந்த மாதிரி தான் வட்டியே போகுது. அந்த மாதிரி வட்டி கட்டும்போது மாதம் என்ன ஆகுது, ₹5,000 நம்ம சொலையாக வட்டிக்கே கொடுக்குறோம். இல்லை ₹6,000 நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலையை மாற்றி நம்ம எப்படி காசு எடுத்து வச்சு இந்த கடனை அடைக்கிறது, ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்மளால் இந்த கடனையும் அடைக்க முடியும். நம்ம வட்டி கட்டாமல் இந்த கடனை எப்படியெல்லாம் அடைக்க என்னென்ன வழிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ எல்லாம் வேலைக்கு போனால் ஆண்களாக இருந்தால் ₹600 கண்டிப்பாக சம்பளம். வீட்டில் இருக்க பெண்கள், கிராம பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண்களும் வேலைக்கு போவாங்க, டெய்லி வேலைக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு ₹300 ₹350 அந்த அளவுக்கு சம்பளம் இருக்கும். இல்லை ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அதை வச்சு தான் நம்ம வருமானத்தை பார்த்து நம்ம செலவையும் அடைக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டு செலவையும் பார்த்துக்கணும், கடனையும் அடைக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐடியாலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெய்லி சம்பளம் ஒரு ₹600 அந்த மாதிரி கணக்குக்கு வச்சுக்கோங்க. ₹300 நம்மளால் சேமிப்புக்கு எடுத்து வச்சிடணும். அந்த ₹300 சேமிப்பு எப்படி நம்ம அடைக்கலாம், அந்த ₹300 எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வட்டி கட்ட தான் கரெக்டாக இருக்குமே தவிர்த்து நம்மளால் கடன் அடைக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியாது. நம்ம திண்டாடிட்டு தான் இருப்போம். அதில் ₹300 நம்ம சேமிப்புக்கு நம்ம எடுத்து வைக்கணும். இந்த ₹300 சேமிப்பை நம்ம எப்படியெல்லாம் கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்கிறத நான் பின்னாடி சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்கள். மீதம் நமக்கு ₹300 இருக்கும். நம்மளால் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களாலாம் மாத பட்ஜெட்லாம் நம்மளால் போய் போட முடியாது. அன்னன்னைக்கு போய் கண்டிப்பாக கடையில் தான் வாங்குவோம். யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்னன்னைக்கு போய் ஜாமான் வாங்குறாங்க, அன்னன்னைக்கு இன்னமும் போய் கடையில் அரிசி வாங்கிட்டு சாப்பாடாக்குற குடும்பமும் இருக்குது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி ₹300 அப்படி இருக்குன்னாக்கா ₹200 சாப்பாடு செலவில் அடங்கிடும். அன்னன்னைக்கு அவங்க வாங்குகிற ஒரு கிலோ, ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அன்றைக்கி சாப்பாடு உங்களுக்கு 1 கிலோ அரிசி இல்லாமல் போகாது. நைட்டும் சாப்பிட்ணும், பகலுக்கும் சாப்பிட்ணும். அப்புறம் கணவர் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க கையில் 10-20 நம்ம காசு கொடுத்து விடுற மாதிரி இருக்கும். பால் வாங்கி டீ போடுவோம். அந்த மாதிரி கணக்குக்கெல்லாம் நமக்கு ₹200 to ₹250 கண்டிப்பாக அதில் அடங்கிடும். மீதம் அதில் ₹50 ₹100 நம்மளால் எடுத்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமிக்கிறதுக்கு வழி என்னென்னு சொல்கிறேன். நம்ம வாங்கின கடனை நம்ம தான் அடைக்கணுமே தவிர்த்து நமக்கு வேறு யாரும் அடைக்க மாட்டாங்க. நமக்கு வாய் வார்த்தையால் சொல்லுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து, இதை வச்சுட்டு நீ கடன் அடை, உன்னால் எப்போ இருக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்குற அளவுக்கெல்லாம் சொல்கிற மனசு யாருக்குமே கிடையாது. நமக்கு யாரும் உதவ மாட்டாங்க. நம்ம பைசா வச்சு தான் நம்ம கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாரும் இருந்தாங்கன்னா, யார்கிட்டையாச்சும் குழுவில் அந்த மாதிரிலாம் பணம் வாங்கினாக்கா இப்போல்லாம் 50,000 1,00,000லாம் ஈஸியாக குழுவில் லோன் போடுறாங்க. அதை வாரம் வாரம் ₹1000 அடைக்கிற மாதிரியும் இருக்குது. மாதம் 2,000 அந்த மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 50,000 வாங்கினா மாதம் 2,000 நம்ம ₹300 ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து வச்சோம்னா நம்ம 10 நாளுக்குள்ளேயே நம்ம ₹2,000 மாதத்துக்கான இதை நம்ம எடுத்து வச்சிடுறோம். என்ன வழியோ அதை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மாதம் ஏலச்சீட்டு அந்த மாதிரி நம்ம யாராச்சும் நல்ல நம்பிக்கை உரிய ஆளுட்டு தான் நம்ம ஏலச்சீட்டு கண்டிப்பாக போடணும். எங்கேருந்தோ வாடகை வீடு பிடிப்பாங்க, சீட்டு எடுப்பாங்க, சீட்டு போடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு பிடிப்பாங்க, அப்புறம் சொந்த வீடு வாங்குவாங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளிலேயே எல்லாத்தையும் சுருட்டி நம்ம தலையில் ராமம் போட்டுட்டு போயிடுவாங்க. வாடகை வீட்டில் தங்குறவங்களோ வெளியூர்லேருந்து நம்ம ஊரில் தஞ்சம் பூந்துட்டு இந்த மாதிரி சீட்டு பிடிக்கிறவங்கள்ட்டே கண்டிப்பாக சீட்டு போடாதீங்க. நமக்கு சொந்தக்காரவங்க இங்கேயே வழக்கமாக இருக்கிறவங்க அப்படின்னு இங்கே வாடகைக்கு இருக்கிறவங்க கூட ஈஸியாக ரேஷன் கார்டு, ஓடிடி எல்லாமே மாற்றிடுறாங்க. அவங்கவுங்க போகிற இடத்துக்கும் ஈஸியாக மாற்றிட்டு போயிடுறாங்க நம்மளை ராமம் போட்டுட்டு. அந்த மாதிரி இல்லாமல் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க இங்கேயே நிலப்பழம்லாம் வச்சுட்ருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி யாரும் நம்பிக்கைக்குரியவங்க சீட்டு போடுற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட சீட்டு போட்டுக்குங்க. சீட்டு போட்டுட்டு ஒரு ஏலச்சீட்டுனா ஒரு 2 சீட்டு 3 சீட்டு தள்ளி, இப்போ 50,000னாக்கா ஒரு 20,000 10,000 அந்த மாதிரி தள்ளி நமக்கு கொஞ்சமாக பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு மாதம் நம்ம வட்டி கட்டுற காசை அந்த முதல்ல அடைக்கிறதுக்கு அந்த சீட்டு எடுத்த பணத்தை எடுத்து நம்ம வாங்கின கடனை அடைச்சிட்டு அந்த மாதிரி நம்ம கடனை அடைக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் சீட்டும் போடுறதுக்கு யாரும் கிடையாது, நமக்கு கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தினத்தவணை, இப்போல்லாம் தினத்தவணை நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த தினத்தவணை 10,000 20,000 30,000 அந்த மாதிரி தவணை கொடுக்குறாங்க. டெய்லி தவணைன்னா 30,000ன்னா இப்போ 10,000 ₹1,000 வட்டி பிடித்தம் பிடிச்சிக்கிறாங்க. ₹1,000 பிடிச்சிட்டு 30,000க்கு 3,000 போனால் 27,000 இருக்குது. அந்த 27,000த்தில் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, 27,000த்தில் 25,000 எடுத்துகிட்டு போய் நம்ம கடன் அடைச்சிடலாம்.
25,000 கொண்டு போய் நம்ம கடை அடைச்சிட்டோம்னா 1,00,000 ரூபா நமக்கு கடன் இருக்குன்னா 25,000 கடை அடைஞ்சு போச்சுன்னா மிச்சம் நமக்கு மீத கடன் 75,000. அந்த 75,000த்துக்கும் நம்ம வட்டி எவ்வளோ கட்டுவோம்? நம்ம 5,000 கட்டுறோன்னாக்கா 1,00,000 ரூபாய்க்கு இதில் வந்து 3,500 ரூபா அந்த மாதிரி பக்கம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். 25,000 நமக்கு முதல்ல அடைஞ்சிரும். இது வந்து நம்ம வந்து மாதம் வந்து டெய்லி 300 நம்ம கட்டிட்டோம்னாக்கா இதில் 3,000 நமக்கு மீதமாக இருக்கும். இந்த 3,000 ரூபாய் எடுத்து நம்ம டெய்லி ஜாமான் வாங்குகிறோம் பார்த்திங்களா கடையில், அந்த மாதிரி ஜாமான் வாங்காமல் அரிசி, பருப்பு, எண்ணெய், சீனி இதெல்லாம் நம்மளால் என்ன வாங்கிக்க முடியுமோ இந்த 3,000 ரூபாய்க்குள்ளே நம்ம முடிச்சுட்டு மீத நம்ம வந்து டெய்லி நமக்கு சாப்பாட்டுக்குன்னு எடுத்து வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த 200 ரூபாயை ஒரு டப்பாக்குள்ளே எடுத்து போட்டு வச்சுக்கணும். இந்த 3,000 ரூபாய்க்கு வாங்கின ஜாமான்லாம் நமக்கு எப்போ காலியாகுதோ அந்த பட்சத்தில் இதில் இருந்து எடுத்து நம்ம மாத ஜாமானை வாங்கிக்கிட்டு நம்ம மிச்சப்படுத்திக்க முடியும். அதுலேயும் நமக்கு 1,000-500 நமக்கு கண்டிப்பாக மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு வருடம், நம்ம ஒரு வருடத்துக்கு 12 மாதம் தவணை வந்து 100 நாள், நம்ம வந்து ஒரு 3 மாதம் 3.5 மாதம் மிஞ்சி போனால் ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே இந்த தவணை எடுத்தாலும் நமக்கு வட்டி தான். வட்டி வந்து எப்படி ஆகுதுன்னா நம்ம முன்கூட்டி கொடுத்துட்றோம். நம்ம இந்த காசை வாங்கி நம்ம வந்து 3,000 எடுத்துக்கிட்டு நமக்கு 25,000 காசு கொடுக்குறாங்க, 27,000 கொடுக்குறாங்கன்னா இந்த மறு மாதம் நம்ம அடுத்த தவணை எடுக்கும்போது இந்த 3,000 ரூபா ரெடி பண்ணி நம்ம 27,000 சேர்த்து 30,000 வச்சு அந்த காசை நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ எவ்வளோ கடன் அடைஞ்சு போயிடும்? ஃபஸ்ட்டு ஒரு 25,000 கடன் கொடுத்தோம், ரெண்டாவது செகண்டில் 30,000 கடன் அடைச்சோம், மொத்தம் 55,000 நமக்கு கடன் அடைஞ்சு போகுது. மீதம் இருக்கிறது எவ்வளவு? 45,000 ரூபா. மீதம் இருக்கிற கடன் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா தான் இருக்கும். அந்த 45,000 ரூபாய்க்கும் நமக்கு 2,000 சில்லறை தான் வட்டி வரும். இதை கொடுத்துட்டோம்னா 2,000 சில்லறை தான் நமக்கு வட்டி வரும். மாதம் நம்ம வட்டி கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த பணம் நமக்கு 2,000 ரூபாயா 5,000 ரூபாயிலிருந்து நமக்கு 2,000 ரூபாயா குறைஞ்சிடும் 6 மாதத்துக்குள்ளே. 6 மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து 55,000 ரூபா கடனும் அடைஞ்சிடும். இதே இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசை மிச்சம் பிடிச்சி அடுத்த மாதம் நீங்கள் வந்து தவணை எடுக்கும்போது இந்த காசையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா 25,000 30,000 ஒட்டி நம்ம கடன் அடைச்சோம்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயே மீதி இருக்கிற பணம் வந்து 15,000 ரூபா தான். ஈஸியாக கடன் அடைஞ்சு போயிடும். அடுத்தடுத்து நீங்கள் இந்த காசை நீங்கள் வந்து சேமித்து வச்சாலும் வைக்கலாம். இல்லை ஒரு சில வீட்டில் கணவர்மார்கள்லாம் குடிப்பாங்க, அவங்ககிட்டலாம் பணம் வந்து வீட்டில் வைக்கவே முடியாது, எப்படியா இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி பார்த்தவங்க என்ன பண்ணுங்கள், காசை சேமிக்க முடியலையா இந்த மாதிரி தவணை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேங்கில் கொண்டு போட்டுக்குங்க. உங்கள் பேர்லேயோ உங்கள் பிள்ளைங்க பேர்லேயோ போட்டுட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு ஈடு 3 மாதத்துக்கு ஒரு ஈடு ஒரு பொருளாக எடுத்து நீங்கள் பசங்களுக்கு சேமிப்பு படுத்திக்கலாம். நம்மளால் வந்து மாத சம்பளம் வாங்க முடியல, வார சம்பளம் வாங்க முடியல, நமக்கு வந்து டெய்லி சம்பளம் தான் வருது, இந்த சம்பளத்தில் நம்மளால் எப்படி மிச்சம் பிடிக்கிறது, எப்படி குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறத யோசித்து எப்படி கடன் அடைக்கிறது அப்படிங்கிறத கவலையை விடுத்து இந்த மாதிரி நம்ம எப்படி சிக்கனப்படுத்தி நம்ம எப்படி கடன் அடைக்கிறது அப்படிங்கிறத யோசித்து நம்மளே தான் பிளான் போட்டுக்க முடியும். நமக்கு யாரும் பிளான் போட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இந்த 1,00,000 ரூபாய் கடங்கிறத 5,00,000 ரூபாய் கடனாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சோம்னா ஈஸியாக நம்மளால் கடன் அடைக்கிறதுக்கு முடியும். இது வந்து கணவர்மார்களும் கொஞ்சமாக நமக்கு ஒத்து உழைக்கணும். செலவுகளை குறைச்சி நம்ம வந்து கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய கடன் இருக்கிறவங்க 2 பேருமே வேலைக்கு போகணும். இப்போ வந்து கணவர் வந்து 600 ரூபா சம்பளத்துக்கு போனாருன்னா நம்ம வந்து ஒரு 300 ரூபா சம்பளத்துக்கு போகிறோன்னா 900 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். இதில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய் எடுத்து நம்ம சேமிப்புக்கு வச்சுட்டு நம்ம கடன் அடைக்கிறதுக்கு வழியை பார்த்தோம்னா 400 ரூபாயை வச்சு வீட்டு செலவும் பார்த்துட்டு குழந்தைங்களுடைய படிப்பு செலவும் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு முடியும். இந்த மாதிரி கடன் அடைக்கிற வழி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா அடுத்தடுத்த ஈஸியாக எந்த மாதிரி கடன்லாம் அடைக்கிறதுக்கு வழியோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வார சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்லேயே பெண்கள் சும்மா இருந்தாலும் சரி, அவங்களும் எப்படி சேமிக்க முடியும், நம்மளால் எப்படி மிச்சப்படுத்தி கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.